all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு அசைன்மெண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் 1. இன்னைக்கு கிளாஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசிக் எலமெண்ட்ஸ், பார்டர் பெல்ட் அண்ட் கிரிட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அசைன்மெண்ட் கிளாஸில் நான் அக்ரிலிக் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் ஹேண்டுன்றது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஒரு பாம் லென்த்லேருந்து 2 ஃபிங்கர் வச்சு ரிஸ்ட் லென்த்து அண்ட் தென் 2 ஃபிங்கர் வச்சு நான் பேங்கிள் லென்த்தை ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டதுக்கப்புறம் சென்டர் மார்க்கிங் எடுக்குவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் தான் நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு அசைன்மெண்ட் கிளாஸில் பேங்கிள் லென்த் தான் போட போகிறோம். இது இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் A4 ஷீட்லேயே உங்களோட ஹேண்டை ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிப்பில் இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, டிப்பில் இருக்க கோன் மட்டும்தான் வரணும். ஓகேவா? நான் ட்ரா பண்ணுறதை நீங்களே பாருங்கள். வெறும் டிப்பில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வருமே கண்டியும். நான் எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்கல. ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் சென்டர் மார்க்கிங். உங்களோட சென்டர் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஃபிங்கர்லேருந்து சென்டர் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஈக்குவல் பார்ட்டை 2 பக்கமும் செப்பரேட்டாக பிரியும். இந்த சென்டர் மார்க்கிங் எடுத்து போடுறதுனால டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சென்டராக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பே போடுறோன்னா சென்டர் பார்ட்லாம் வரும் இல்லையா, மண்டலா டிசைனில் நம்ம சென்டர் பாயிண்ட் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் பேங்கிள் லென்த்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் இருந்து நான் பார்டர் பெல்ட்டில் ஃபர்ஸ்ட் போட போகிறேன். ஓகே, பார்டர் பெல்ட் எனக்கு வந்து அந்த லைன் வந்து ஹேண்ட் பட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். பார்டர் பெல்ட்டோட ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு லைன், ஒரு திக் லைன் அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணி 2 ஹம்ஸ் போட்டு தான் பார்டர் பெல்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஃபுல் ஹேண்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற போது நம்ம ஒரு டிசைன் டு டிசைன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்டர் பெல்ட் தேவை. பட் இப்போ வந்து நம்ம பேங்கிள் லென்த்தை நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்லாம் பார்க்காததுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்டர் பெல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸ்டார்ட் அப் டிசைன் இஸ் நத்திங் பட் ஒரு லோட்டஸ் டிசைனை மேலே போடுறதோ இல்லை எலிஃபண்ட் டிசைன், அந்த மாதிரி என்ன டிசைன் நம்ம மேலே எதனா ஒன்று ஸ்டார்ட் அப்புக்கு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப் டிசைன். நம்ம அதை இன்னும் பார்க்கல, அதனால நான் சிம்பிளாக பார்டர் பெல்ட்லேருந்து நம்ம பார்த்த டிசைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். ஓகேவா? இப்போ நான் பார்டர் பெல்ட்டுக்கு 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அக்ரிலிக் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிப்பு வந்து டச் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஹம்ஸ் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ தட் நீங்கள் லிஃப்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இது நம்ம பார்டர் பெல்ட் பேசிக் பார்டர் பெல்ட்டில் பார்த்துருப்போம். அது போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். எதுக்கு இந்த மார்க்கிங் அப்படின்னா, நம்மளோட பாம் லென்த்துக்கு ஏரியாவுக்கு கீழே நம்மளோட பார்டர் பெல்ட் போகக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு நான் இந்த பிட்வீன் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கிரிட் டிசைன் போட போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு கிரிட் டிசைன் போட்டுக்கிறேன். இதே டிசைன் நீங்கள் போட்டாலும் ஓகே அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை நீங்களா நம்ம எத்தனை கிரிட் டிசைன் பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில், அதில் எதனா ஒரு கிரிட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சது போட்டாலும் எனக்கு ஓகே தான். நாட் ஒன்லி கிரிட், பார்டர் பெல்ட்டுமே உங்களுக்கு பிடிச்ச பார்டர் பெல்ட் டிசைன் போட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த காம்பினேஷனோட டிசைன்ஸ்லாம் போட்டால் நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்களாக ஓனாக ட்ரை பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தேவை அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஆல். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, தென் இந்த சைடு ஸ்லாண்டிங் சைடு வந்து டபுள் லைன் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா?
லைன்ஸ்லாம் கிரிட்ஸ்லாம் வந்து பாக்ஸஸ்லாம் பிரிக்க சொல்ல நீங்கள் ஈக்குவல் பாக்ஸஸாக பிரித்தா உங்களுக்கு பார்க்கவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். டிசைன்ஸ்லாம் லைன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட டிசைன்ஸோட பர்ஃபெக்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களால் எவ்வளோ எட்ஜ் வரைக்கும் கவர் பண்ணி லைன்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நான் வந்து டாட் கொடுத்துக்கிறேன். 4 சைட்ஸாக டாட் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா? எட்ஜஸ்லாம் நான் எப்படி கவர் பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு ஹேண்டில் நீங்கள் போட சொல்ல எட்ஜஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோவை ஸ்லோவாக காட்டுறேன். எப்படிலாம் எட்ஜஸ் கவர் பண்ணணும், கார்னர்லாம் வந்தால் எந்த மாதிரி போடணும், எதில் கட் ஆகணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் காட்டுவேன். ஓகேவா? நான் எட்ஜஸ்லாம் எப்படி கவர் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கும் நீங்கள் போட சொல்ல ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட்டில் வேணும்னா ஒரு லைன் ட்ரா பண்ணி நான் டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ நான் அகைன் ஒரு லைன் கொடுத்து ஒரு ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சு பார்டர் பெல்ட் டிசைனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஒரு டிசைனை கனெக்ட் பண்ணுறது தானே பார்டர் பெல்ட். நான் வந்து சென்டர் மார்க்கிங் ரப் பண்ணிட்டதுனால நான் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இந்த பக்கம் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க இப்படி போட்டுக்கோங்க. சென்டர் மார்க்கிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் இப்போ இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதில் குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. நான் ஸ்மால் ஹம்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, டாட்லேயே கர்வ் டாட் வச்சா மாதிரி ஒரு டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டிசைனை நான் இதில் போட்டுட்டேன். ஸ்ப்ரில் டிசைன் பார்க்க சொல்ல இந்த டிசைனும் ட்ரை பண்ணுங்க, நம்ம போட்டிருக்கோம் பேசிக் எலமெண்ட்ல. அதை நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த கர்வ் லைனுமே நான் 4 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் பெல்ட் மாதிரி 4 லைன் ஒரு லைன், ஒரு திக் லைன் அண்ட் ஒரு லைன் போடுறதுக்காக நான் 4 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர்ல இருக்க 2 லைன்ஸ் இன் பிட்வீன்ல ஃபில்லிங்ஸ் கொடுத்து போல்ட் லைன் தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லாஸ்ட் லைன்ல ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம டிரா பண்றது லெஃப்ட் ஹேண்ட் டிசைன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் கொடுத்து இதில் நான் வெயின்ஸ் டிசைன்ஸ் போட போகிறேன். ஓகே, இந்த லைனை கண்டினியூவாக வெயின்ஸ் டிசைன் போட போகிறேன். ஓகேவா? வெயின்ஸ் ஆல்ரெடி பேசிக் எலமெண்ட்ல பார்த்துருப்போம். ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு இழுத்து விட்டாலும் சரி, இல்லை ஒரு டாட் வச்சு 2 பக்கமும் இழுத்து விட்டாலும் சரி, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு நம்ம பேசிக் எலமெண்ட் போட்டுட்டோம், நம்ம பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு விடாதீங்க. அகைன் அண்ட் அகைன் நீங்கள் டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட்னஸ் வரும். அதே மாதிரி பேப்பரில் போடுறதும் ஹேண்டில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். பேப்பருன்றது ஒரு பிளேஸில் ஸ்டிக் ஆகி இருக்கிறத நம்ம போட போகிறோம். பட் ஹேண்டுன்றது ஷேக் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி எல்லா கிளைண்ட்டுமே கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் நீங்கள் ஹேண்ட்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ ஹேண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் அதுலேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பெரிய கர்வ் கொடுத்துட்டு இதில் நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். அந்த போல்டு எப்படி பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் தின் லைனை கொண்டு வந்து திக்காக்கி தின் ஆக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தின் லைன் அண்ட் தென் திக் அண்ட் தென் தின், அந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன் இந்த ஃபுல் கர்வ்ஸ்க்குமே. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு அகைன் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த
மாதிரி கொடுக்க சொல்ல உங்களோட டிசைனே பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே, தென் இந்த பக்கம் நான் கர்வ் கொடுத்துக்கிறேன். அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கிற இடத்துல நான் கர்வ் இப்போ 4 லைன்ஸ் ட்ரா பண்ணி சென்டரில் போல்ட் லைன் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே செக் டிசைன்ஸ் போட போகிறேன். கிரிட் டிசைன். ஓகே, அதுக்கு நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா, நான் வந்து குட்டியான ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணுறேன். எதுக்குன்னா நான் செக் டிசைன்லேயே அந்த ஷேட் கொடுப்பேன் இல்லையா, ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ், அந்த டிசைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். வேறு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இட்ஸ் நாட் கம்பல்சரி. நான் போடுற டிசைன் தான் நீங்கள் போடணுன்றது கம்பல்சரி கிடையாது. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் எது நல்லா இருக்கும்னு பார்த்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டாலுமே எனக்கு ஓகே தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எங்கெங்க எந்தெந்த டிசைன்லாம் போட்டு கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த அசைன்மெண்ட்லாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் நான் கர்வுக்கு எப்படி ஹம்ஸ் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கர்வ் போகிற சைடே நம்ம ஃபர்ஸ்ட் ஹம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஹம்ஸ் போட்டால் தான் அந்த கர்வ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும், இல்லைனா கர்வ் தெரியாது. ஓகே, நான் இப்போ போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு கர்வ் பர்ஃபெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ப்ரில் போட்டுட்டு சின்ன ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனை. இது ஃபுல்லாமே ஃபினிஷ் தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு நான் போல்ட் பண்ணிக்கிறேன் பெரிய ஹம்ஸை. அண்ட் நடுவில் வந்து நான் டாட் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு கர்வ் கொடுத்து ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி டாட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஷேட் கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஸ்ப்ரில், ஒரு ஹம்ஸ் அண்ட் ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டு நான் வந்து டாட் வச்சு கர்வ் கொடுக்குறேன். ஓகேவா, இதே டிசைனை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிங்கர் டிசைன் வர வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். பட் அந்த கவர் பண்ணுறது எந்த மாதிரி நான் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி குட்டியான ஸ்பேஸ் வர சொல்ல வெறும் ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் பாதி போட்டு தென் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இதோட கண்டினியூட்டியை நம்ம இந்த ஃபிங்கருக்கு கொண்டு போகணும். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி எப்படி கொண்டு போயிருக்கேன்ட்டு? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹேண்டில் போட வருன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இதுவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னமும் ஸ்லோவாக காட்டுறேன். பட் தென் இதோட வீடியோ லென்த்தாக இருக்குன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு ஸ்லோ காட்டியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கரோட இதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸில் ட்ரா பண்ண முடியாது இல்லையா, ஃபிங்கர் டிசைன் போடணும் இல்லையா, அதனால நான் ஃபிங்கர் டிசைனுக்கு சும்மா
சும்மா ஹம்ஸ் மட்டும். நம்ம ஃபிங்கர் டிசைன் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் ஃபிங்கர் டிசைன் போடலாம். இப்போ நான் சும்மா ஹம்ஸ் மட்டும் போட்டுட்டு வெயின்ஸ் அண்ட் டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நான் ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் போட்டு பெரிய ஹம்ஸ் போட்டு டிசைனை போட்டுக்கிறேன். இதை போல்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் டாட் வச்சு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கர்வ் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த டிசைன் செப்பரேட்டா தெரியும். ஓகேவா? அதனாலதான் இந்த கர்வ் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரிலாம் நான் சைட்ல கவர் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. நீங்க இதை ஃபுல்லா கவர் பண்றன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டிசைன் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். ஸோ தட் நான் எந்த மாதிரிலாம் கவர் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவா வீடியோஸ் காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க மேல எல்போல இருந்து பாம் ஏரியா வரைக்கும் வந்துடலாம். ஆனா அந்த ஃபிங்கர் கிட்ட போடுறீங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற கார்னர்லாம் எப்படி கவர் பண்றது. நான் வந்து ஃபிங்கர் இது வரைக்கும் போட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். ஓகேவா? அந்த கர்வுக்கு மேல நான் பாம் ஏரியா டிசைனை கொண்டு போக மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃபிங்கர் டிசைன் நம்ம ட்ரா பண்றதுக்காக நான் ஒரு கர்வ் மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நான் எந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணாலுமே எனக்கு ஓகே தான். பாருங்க, இந்த கர்வ் வந்து இந்த பக்கம் வரல. ஸோ தட் இங்கே மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கட் ஆகும். கட் ஆகிற பிளேஸ்லலாம் எப்படி போட்டு கவர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதுக்காக தான் அசைன்மெண்ட்ன்றதே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் ஆகிற ஏரியாலாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா போடணும். ஓகேவா? இப்போ இந்த ஏரியா ரெண்டும் கட் ஆகிறதுனால இந்த ஃபிங்கர்ல போட்டு இந்த ஃபிங்கருக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ ஒரு கேப் கூட இல்லாம நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தாதான் டிசைன் நீட்டா இருக்கும். ஓகேவா? நான் ஃபிங்கர் டிசைனுக்கு சும்மா ஒரு சிம்பிள் டிசைனா நான் வந்து போட்டுக்கிறேன். சிம்பிளா பார்டர் பெல்ட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த டிசைனை சும்மா போட்டுட்டு வெயின்ஸ் அண்ட் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபிங்கர் டிசைன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக அப்படியே ஸ்பேஸ் விட்டால் நல்லா இருக்காதுன்றதுக்காண்டி நான் சிம்பிளாக உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஹம்ஸ் கொடுத்து ஒரு லைன் கொடுத்து அந்த லைனில் ஜிக்ஸாக் டாட் வச்சு மறுபடியும் ஹம்ஸ் கொடுத்து வெயின்ஸ் அண்ட் டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சிருக்கேன். எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஈவனாக நான் கீழே பிரித்து ஹம்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேலே பிரித்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் போத் சைடு. எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அதே மாதிரி லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இன் பிட்வீன்ல 3 லைன்ஸ் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜிக்ஸாக்ல டாட் வைக்கிறதுக்காக சென்டர் மார்க்கிங் வரதுக்காக நான் பிரிச்சு மார்க்கிங் வச்சு வைக்கிறேன். ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, தென் சென்டர் ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 5 வச்சு 4 வச்சு முடிக்கிறேன். அண்ட் தென் கார்னர் ஃபிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து 4 வச்சு 2 வச்சு 3 வச்சு 2 வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபிங்கரோட டிப்பில் வந்து வெயின்ஸ் அண்ட் டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சி டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் அசைன்மெண்ட் கிளாஸ். ஐ ஹோப் இவங்க எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் யாருக்குன்னா எதுனா டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.